கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டுமாய் கர்த்தரை ஆராதிக்க உள்ளத்திலே ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க தேவன் நமக்கு பாராட்டின தயவுக்காக இரக்கத்திற்காக சடோக்குறங்கப்பா அவரை நன்றியோடு நாம் துதிப்போம். நமக்கு கொடுத்த நேரத்துக்காக நன்றி. சென்ற வாரம் வேதராமன் சகோதரர் ஆராதனை நேரத்தில் சங்கீதம் 34 சங்கீதம் 33 34 வசனங்களை அதிகாரத்தை பற்றி அவர் விளக்கி நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அந்த வசனங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறதாக இருந்தது. எத்தனை பேருக்கு அந்த வசனங்கள் பேசிச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த வசனங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன செய்தது? பேசிக்கொண்டே இருக்கிற வசனங்களாக அது இருந்தது என்பதை நான் பர்சனலாக அது உணர்ந்தேன். அது மிகவும் பிரயோஜனமுள்ள வசனங்களாகவும் அது இருக்க தான் செய்யுது, அங்கே தான் இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாய் நம்ம ஐக்கியப்பட்டு ஒன்று கூர்ந்து வரும் பொழுது அவரவர்களுக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். God gives his portion to his children through his saints. பரிசுத்தவான்கள் கூடி வரும் பொழுது அந்த வசனம் நமக்கு ஆகாரமாக உட்கொள்ளப்படுகிறது. அதில் நான் பார்க்கும் பொழுது நான் விதமாக யோசித்து பார்த்தேன். ஒருவேளை ஒரு பெரிய விஞ்ஞானி, ஒரு பெரிய சயின்டிஸ்ட், இல்லை ஏதாவது நான் எடுத்துக்கலாம், பெரிய உதாரணத்துக்கு இப்பொழுது பெரிய ஆளாக இருக்கிற ஒருவேளை டெஸ்லாவினுடைய ஓனர் இலான் மஸ்க் நம்ம மத்தியில் வருவார் என்று சொன்னார். ஒருவேளை வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இலான் மஸ்க் வந்தால் நம்ம எப்படி இருப்போம்? எல்லாரும் என்ன செய்வோம்? அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம். இலான் மஸ்க் இங்கே வரான்னு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாத்திரம் இல்லை, ஃபர்ஸ்ட் இந்த இடம் பார்த்தாது. பக்கத்தில் கோயில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்துடுவாங்க. மறைவு நகரில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவரை பார்ப்பதற்கு இங்கே வந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? எல்லாரும் என்ன எப்படி ஒரு ஆச்சரியத்தோடு கூட அவரை பார்ப்போம். அது மாத்திரம் இல்லை, நம்ம அறியாமல் ஒரு பயம் அவரிடத்துல வரும். ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாரே, இப்படிப்பட்ட அற்புதங்களை விஞ்ஞானங்களை செய்கிறாரே என்று சொல்லி நமக்கு ஒரு பயம் வரும். அப்போது நாம் ஒரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது, ஒரு தண்ணீரை பார்த்தால் எப்படி ஆண்டவர் இந்த தண்ணியை உண்டாக்கியிருப்பார். நேற்று கூட நாங்கள் பேசி கொண்டு வந்தோம். ரத்தத்தை பார்க்கும் பொழுது இந்த ரத்தத்தை, த ஹீமோடைனமிக்ஸ், த சயின்ஸ் பிஹைண்ட் இட், இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனுஷனாகிய நான் பயந்து நடுங்க வேண்டியவனாக காணப்படுகிறேன். இவ்வளவு ஞானமா, இவ்வளவு அற்புதமா, இவ்வளவு பிரெயினா, இவ்வளவு யோசனையா என்று சொல்லி பார்க்கும் பொழுது இறைவனை புகழ்ந்து கொண்டே அவருக்கு முன்பாக பயந்து நாம் இருக்க வேண்டிய ஒருவனாக காணப்படுகிறேன். ஆனால் பல நேரத்தில் என்ன ஆயிடுது? பல விதமான சூழல்களை பார்த்து பயப்படுகிறவனாகவும் மாறிவிடுகிறேன். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னாரு? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்னியா கிடக்கும். ஆனா பிரதர் அப்படி சொல்லல, அதை மாற்றி சொல்லிட்டாரு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியா இருந்து பட்னியா கிடக்கும், கர்த்தருக்கு பயந்தவனுக்கு ஒரு குறைவும் இல்லைன்னாரு. அது முதல் 2 வருஷத்தை ஆட் பண்ணிட்டார். 9க்கு 10க்கு மேட்ச் பண்ணி பேண்ட் ஷர்ட் கலரை மாத்துற மாதிரி 9ஆம் வருஷத்துடைய கடைசியும் 10ஆம் வருஷத்துடைய முதலையும் எடுத்து சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி இருந்து பட்னியா இருக்கும், கர்த்தர் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொன்னார். ஸோ நாம் அவருக்கு பயப்படும் போது என்ன ஆயிடும்? நம்ம சூழ்ந்து நிறைய பயத்துக்கு காரியங்கள் அநேகம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, நான் ஒழுங்கா இருக்கிறேன்னா ஆண்டவர் இவர் பார்த்து இவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறாரு என்று சொல்லி நம்மளுடைய இருதயத்தில் வரும். அந்த வசனத்தின் கடைசி, அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனமாக கர்த்தர் 22ஆம் வசனம், சங்கீதம் 34:22, Psalms 34:22. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. இது எப்படி எந்த விதமாக எழுதிருக்காரு தெரியல. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்குது சொன்னபடி, The Lord redeems the soul of his servants, and none of those who trust in him shall be condemned. அவரை who trust in him, அவரை நம்புகிற ஒருவன் மேலும் என்ன என்னதான் குற்றம் சம்மராது, கண்டம்னேஷனே இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது இந்த தாவீது ராஜா எப்படி இதை எழுதியிருப்பார்? எதை யோசித்து எழுதியிருப்பார்? ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே குற்றம் சுமராது என்று எழுதியிருக்கிறாரா, அல்லது வருகிற காலத்திலே
அவ்விதமாய் அவர் செய்கிறாரா என்பதை பற்றி நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஏன் இந்த வசனம் கான்டெக்ஸ்டே இல்லாம அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. பிரியமானவர்களே, நம்ம தான் பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவன் நம்மை படைத்தவர் ஒரு நாளில் வந்து என்ன செய்ய போகிறார்? நம்மை கணக்கு விசாரிக்க போகிறார். அந்த நாளிலே நான் போய் என்ன சொல்ல முடியாது, நான் யோகியமானவன் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. ஆனால் நான் சொல்லிக் கொள்ளலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அவர் யோகியமா நடந்தார்ப்பா, அதனால அவருடைய நீதி எனக்கும் வந்து விடட்டும் என்று சொல்லி தைரியமாக நாம் சொல்லிக் கொள்ளத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்ற மக்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இதைதான் என்னாகமத்திலே இதனுடைய விளக்கத்தை என்னாகமத்திலே பார்க்கிறோம். அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் எடுத்துக்கிறார். ஆகவே நம்ம அவர் விதமாக செய்கிறார். அதெல்லாம் வந்து நம்ம தியரட்டிக்கலாக தெரிஞ்சாலும் பல நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டவுட் வருது, இதெல்லாம் இருக்குமா, இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் நடக்குமா என்று அது வருது. ஆனால் அப்போ தான் அந்த வேதாகமத்தை நாம் படிக்க 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 இன்னும் புரிகிறது. என்னாகும் 8ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த வேதம் முழுவதுமாக சொல்லுகிற ஒரே விஷயம் என்னவென்று கேட்டால், பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். இன்னொரு சொல்றாரு 7ஆம் வசனம் 6ஆம் வசனம், என்னாகும் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 179ஆம் பக்கம். அவர்களை சுத்திகரிப்பாயாக, அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக. பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை துவைத்து தங்களை சுத்திகரிக்க கடவுள்கள். இங்க பாருங்க, இந்த வசனங்கள் உங்களுக்கு புரிகிறதுன்னு நினைக்கின்றேன். அவங்க என்ன பண்ணணும்? சர்வாங்க சவரம் பண்ணி எல்லா முற்றிலும் அவர்கள் திறந்து விட்டு அவர் என்ன பண்ணணும்? குளிச்சு ரொம்ப சுத்தமாக அவர்கள் இருக்க வேண்டும், தூய்மையானவர்களாக அவர்கள் மாற வேண்டும். அப்படிதான் லேவியரை கர்த்தர் தமக்கென்று பிரித்தெடுத்தார். அதே வசனத்தை அப்படியே நீங்க கீழே வரும்பொழுது பார்த்தால் 10ஆம் வசனம், நீ லேவியரை கர்த்தருடைய சன்னதியில் வரப்பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள். லேவியர் என்று சொன்னால் யார் லேவியர்? லேவியர் என்றால் லேவிக்கு பிறந்தவர்கள் லேவியர்கள். இஸ்ரவேல் யாக்கோபுக்கு மற்றும் 12 பிள்ளைகள், அதில் ஒரு பிள்ளை பேர் லேவி. அந்த லேவிக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாரும் லேவியர்களாக இருக்கிறார்கள். அந்த லேவியர்களை கர்த்தர் பிரித்தெடுத்து கர்த்தருடைய வேலையை செய்யத்தக்கதாக அவர்களை அவர் பிரித்து எடுத்திருக்கிறார். எல்லாரையும் போய் நம்ம அந்த வேலை செய்ய சொல்ல முடியாது, ஒருத்தரை மாத்திரம் நாம் பிரித்து எடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி அவர் செய்கிறார். அவர் அவங்க விதமாய் செய்ய வேண்டும். அதன் பிறகு அப்படி நீங்கள் கீழே வாசித்து வரும் பொழுது 13ஆம் வசனம், குமாரனுக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக்கி, அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக்கி. யாரை காணிக்கையாக்குறாங்களா? லேவியரை தனியா பிரிக்க வந்து அவர்களை அசைவாட்டும் காணிக்கையாக கொண்டு வந்து அதன் பிறகு நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்திருக்க கடவாய், என்னுடையவர்களாய் இருப்பார்கள். பிரியமான சகோதரிய சகோதரியே, இந்த சுத்திகரிப்பு, இந்த சுத்திகரிப்பை பற்றி வேதம் அவ்வளவா எடுத்து காட்டுகிறது. இந்த வேத வசனங்கள் ஒரு மனிதன் எவ்வளவு சுத்திகரிப்பாக இருக்க வேண்டும், ஏனென்றால் தெய்வமானவர் அவ்வளவு சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படி என்று சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சுத்திகரிப்பாக இருக்க வேண்டும், எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும், எவ்வளவு குற்றம் சுமராததாக என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த லேவி ஏன் விதமான சுத்தம், ஏன் விதமான பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்வ உலகத்தையும் படைத்தவர் அவ்வளோ பெரிய பரிசுத்தமானவராக, ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிளாக தேவன் காணப்படுகிறார். ஆகவேதான் இவர் மத்தேயுல இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் என்ன செய்கிறார்? மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். அதை மத்தேயு 3ஆம் அதிகாரம்
14ஆம் வசனம். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மால ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்கிற நீ என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது எனக்கு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். இயேசுவானவர் தகப்பன் வழியாக யூத குலத்தில் பிறந்திருந்தாலும் தாய் வழியாக அவர் எந்த குலத்தில் வருகிறார்? லேவியின் கோத்திரத்திலே வந்தவராக இருக்கிறார். லேவியின் கோத்திரத்தில் வந்தவராக இருந்து அவர் தன்னை சுத்திகரிப்புக்கு ஏதுவான ஒரு ஞானஸ்தானத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவர் எவ்வளவோ பரிசுத்தமானவர், ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? தன்னை யோவான் ஸ்நானன் இடத்திலே கொண்டு போய் தன்னை அர்ப்பணிக்கிறவராக இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, பிரியமான தேவஜனமே, அங்கே எப்படி லேவியர்கள் அங்கே கர்த்தருக்கு முன்பாக அவர் பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமானவர்களாக மாற்றப்பட்டார்களோ, அதே மாதிரி இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை இந்த மனு குலத்திற்காக இந்த தண்ணீரிலே முழுகி தன்னை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது ஒரு பரிசுத்தத்துக்கு அடையாளமாக, தன்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கூட he offers himself to God. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அங்கே பார்த்தோம், லேவியர்கள் அசைவாட்டும்படி காணிக்கையாக அங்கே 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 ஆசாரியர்கள் அதை ஒப்பு கொடுக்கிறார்கள். அதே விதமாக இயேசுவானவர் இங்கே தன்னை ஒப்பு கொடுப்பதை, முழு மனுக்குலத்திற்கும் தன்னைத்தானே ஒப்பு கொடுப்பதை இங்கே ஒரு சாயலாக பார்க்கின்றோம். அசைவாட்டும் காணிக்கையாக இங்கே அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். அங்கே அசைவாடுதல் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் அங்கே காணப்படுகிறது. அந்த அசைவாடுதல் மூலமாக அவர் அந்த காணிக்கையாக அந்த இடத்திலே நிற்கிறார். பிரியமானவர்களே, உன்மீதும் என் மீதும் குற்றம் சுமரக்கூடாது என்பதற்காக தன்னைத்தானே அங்கே அர்ப்பணித்தவராக ஆண்டவராக இயேசு காணப்படுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஒரு காரியம் நடந்து வந்து ஏன் அப்ப நடந்தது? இப்பொழுது கூட சொன்ன குயவன் ஒரு பாத்திரத்தை எடுத்து இப்படிதான் செய்யணும்னா அப்படி செஞ்சுட்டாரு. அங்க செஞ்சாரு. யாராவது கேட்ட ஏன் இணையதை பிரிக்கிற, ஏன் யூதனுக்கு இப்படி சொல்ற, ஏன் அப்படி கேட்க முடியல? நடந்துனே வருது. காலம் நிறைவேற்றப்படுது. கன்னி மரியாள் இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்து தன்னைத்தானே ஒரு அசைவாட்டும் காணிக்கையாக அங்கே பலியாக அங்கே அவர் தன்னை ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷத்திலே நாம் பார்க்கின்றோம். யோவான் 13ஆம் அதிகாரம் பேதுருவை பார்த்து பேதுரு என்று சொல்கிறார். 8ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு. இங்க பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த கழுவப்படுதல், இந்த சுத்திகரித்துக் கொள்ளுதல் எவ்வளவு ஒரு மனுஷனுக்கு அவசியமாக காணப்படுகிறது. அன்பினாலே அவர் கழுவுகிறார். கால்களை கழுவ ஆரம்பித்து விடுகிறார். சர்வ ஞானி, எல்லாம் அறிந்த தேவன், தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன் இங்கே உட்கார்ந்து மனிதனுடைய கால்களை அவர் கழுவ தொடங்குகின்றார். தன்னுடைய கட்டி கொண்டிருந்த அந்த வேட்டியினாலே, அந்த கட்டி கொண்ட தவறு துண்டினாலே மனிதனுடைய கால்களை அவர் கழுவ, அவர் துடைக்க அவர் அங்கே முற்படுகிறார் என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். மறுபடியும் சொல்கிறார், நீ என்னிடத்தில் கழுவப்படவில்லை என்றால் உன்னிடத்தில் எனக்கு பங்கில்லை. அப்போ இந்த பரிசுத்தம் என்பது எவ்வளவு விசேஷமான ஒன்றாக இருக்கிறது. இதை எப்படியெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதுமாக சொல்கிறார், இப்பொழுதும் அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம் எவ்வளவாய் கழுவப்பட்டிருக்கிறோம். இதையேதான் யோவான் 17ஆம் அதிகாரத்திலும் அவர் சொல்கிறார். யோவான் 17:17 வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். 19ஆம் வசனம்.
அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்கினேன். பிரியமானவர்களே, எவ்வளவு பாருங்கள், அவர்களுக்காக, அதாவது நமக்காக தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். நம் மீது குற்றம் சுமரக்கூடாது என்பதற்காக அவர் தன் மீது எல்லா குற்றத்தையும் சுமத்தி கொண்டவராய் அவர் நமக்கு முன்பதாக அவர் கடந்து சென்றவராக இருக்கிறார். நமக்குடைய பாரியம் என்ன? நாமும் அவ்விதமாக பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அசுத்தத்திலிருந்தும் பலவிதமான காரியங்களிலிருந்தும் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். நேற்று தினத்துல நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். 70 வயதில் இருப்பவர்கள் எல்லாரும் சென்று 80 வயதை அவர்கள் சந்தித்து வந்தார்கள். எல்லாம் வயசானவர்கள், எல்லாம் 70 வயதிற்கு மேல எல்லாரும் சேர்ந்து 80 வயதில் நிறைந்த ஒருவரை சந்திக்க சென்றார்கள். அங்கே அவர்கள் போய் பார்க்கும் பொழுது நான் இப்பொழுது உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். அந்த வயதிலும் எல்லாரும் கர்த்தரை பற்றியதான ஒரு சிந்தனையிலே காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் எல்லா வேலைகளும் செய்து முடித்து விட்டார்கள். எல்லாரும் பெரிய பெரிய துறையில் காணப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் எல்லாரும் பேசினது கர்த்தர் 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 என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு சகோதரன் சொன்னார், அவர்களுக்கென்று ஒரு கொயர் மாஸ்டர் இருந்தாரு, அவருக்கு ஒரு கொயர் இருந்தது. அந்த கொயரினுடைய பெயரை நேற்று தான் சொன்னார். அது ரொம்ப விசித்திரமா இருந்தது. அந்த பெயரை கேட்கும் பொழுது அந்த பாடல் குழுவினுடைய பெயர் சிங்கிங் சின்னர்ஸ். என்ன பெயர்? பாடும் பாவிகள். அந்த பெயர் என்ன? அவங்க இந்த வேர்டை காயின் பண்ணது யாருன்னு நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை அந்த அவர்களுக்கு பாடல் சொல்லிக் கொடுத்த அந்த மூத்த சகோதரன் ஒருவேளை சொல்லிக் கொடுத்திருக்கலாம். அவர் எல்லாரும் சேர்ந்து அநேக இடங்களுக்கு சென்று நாங்கள் பாடினோம். இன்றைக்கும் அவர்கள் எல்லாரும் 75 வயதுகள் 70 வயதுகள் மேல ஆனாலும் எல்லாரும் கர்த்தருக்கென்று அவர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க? நேற்று எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் கர்த்தர் 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 எல்லாரும் அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்படி பாருங்க, கர்த்தருடைய கிருபையா நல்லா இருக்கிறேன். ஒருத்தர் பெரிய மியூசிக் டைரக்டர், இப்பொழுது புதுசாக ஒரு படம் வரப்போகுது, விக்ரமுடைய படம் தாங்கோ தாங்கலோ, அதற்கு இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்டவர் வந்தார். அவரும் சொன்னார், என்ன கர்த்தருடைய கிருபையால் நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. ஏதோ கர்த்தரை நான் வயநாடு இடத்துல 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளைங்க ஆஸ்திரேலியா, இன்னொரு பொண்ணு வேற எங்கேயோ இருக்குது. அவர் சொன்னது ஏதோ நான் எல்லாம் செஞ்சேன் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவில்லை. அவர் சொன்ன விஷயம் என்ன? கர்த்தருடைய கிருபையினால எல்லாம் நடக்கும். அந்த அங்கிளும் பார்த்தா அவர் பெரிய மியூசிஷியன், பெரிய MS விஸ்வநாதனுக்கு எல்லாம் இசையமைத்தவர். அவரும் உட்கார்ந்து கொண்டு கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். பிரியமானவரே, நம் வாழ்க்கையில எதை வேணாலும் சம்பாதிக்கலாம், வாழ்க்கை எப்படி வேணா போலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிற ஜனத்துக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்பதை நேற்று தினத்திலே நான் பார்த்தேன். ரொம்ப வியப்பான காரியமாக காணப்பட்டது. ஆகவே இந்த பரிசுத்தம், இந்த கர்த்தர் மிகவும் அவசியம் உள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறார். நாம் எவ்வளவு பெரிய ஞானத்தை சம்பாதித்தவர்களாக, எவ்வளவு சொத்துக்களை சேர்த்தவர்களாக இருந்தாலும் இந்த பரிசுத்தத்தை நாம் இழந்து விடுவோமே என்றால் நம்முடைய வாழ்க்கை வீணாக மாறிவிடும். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வசனங்களின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாகும்படி நம்மை இன்னும் அதிகமாக ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருக்கு என்று. நம்மை பார்த்து கொள்ளுகிற தேவன் அவர் இருக்கிறார். காலையில பார்த்தோம், அற்புதமான விஷயங்களை பார்த்தோம். அவர் நம்மை சுமக்கிற தகப்பனாக, அவர் நம்மை உருவேற்படுத்துகிற தகப்பனாக அவர் காணப்படுகிறார். அவருடைய பர்சனாலிட்டியை ரொம்ப டிஃபரெண்டா நாம் பார்த்தோம். அப்பேற்பட்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எந்த விதமான காரியத்துக்கும் கவலைப்படாதபடிக்கு, எந்த விதமான சூழ்நிலை கண்டு நாம் பயப்படாதபடிக்கு அவர் மீது போய் சாய்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, அவர் மீது போய் அமர்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நான் கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக என்பதை நாம் புரிந்து கொள்ள, ஒருவேளை நாம் கர்த்தருக்கு தூரமாக இருப்போம் என்றால் மறுபடியும் சேர்ந்து கொள்வோம், மறுபடியும் அவருடைய மேஜையில வந்து சேர்ந்து கொள்வோம். இவரை விட்டுவிட்டோம் அப்படின்னா வேற ஸ்கோப் நமக்கு கிடையாது. இவரை விட்டுட்டோம், ஒருவேளை நம்ம விட்டு தண்ணி போயிட்டோம் அப்படின்னா ஒரு வேற ஸ்கோப்பும் இல்லை.
வாலிப பிரயத்தை பாருங்க. நேற்று 78 79 வயசான ஆளுங்கள் என்ன சொல்றாங்க? அந்த காலத்துல பாடினது இன்னைக்கு நடக்க முடியல, இன்னைக்கு நடக்க முடியாம நடக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க? அந்த வாலிப பிரயத்திலே கர்த்தருக்கென்று நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ, ஒரு சின்ன காரியமா இருக்கலாம். நான் கூட சொல்லுவேன், நாங்கள் போய் கொண்ட சபையில சின்ன சபை கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஆனா காலையில போய் ஒருவேளை இப்போ பண்ண சொன்னால பண்ண முடியாது, இப்போ போய் பண்ணுப்பா அப்படின்னா பண்ண முடியாது, உடம்பு ஈடுபடாது. ஆனால் அந்த காலத்தை செஞ்சது இப்போ இன்னமும் சந்தோஷமா இருக்கிறது. அப்போ 70 வயசு நமக்கு 80 வயசு ஆனாலும் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தருக்காக சில காரியங்களை செய்து வந்தோம் என்று சொன்னால் அது பெருத்த ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு விளங்கும் பிரியமானவர்களே. ஆகவே இவைகளெல்லாம் நமக்கு நிழலாட்டமாக, இவைகளெல்லாம் நமக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த மேஜையில வரும்போது நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தருக்காக நான் என்ன செஞ்சேன், இந்த தேவனுக்காக நான் என்ன செஞ்சேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் நமக்குள்ளதாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஏதாவது சின்னதா செய்வோம், ஒரு நோட்ஸ் எழுதுவோம், ஒரு பாடல் எழுதுவோம், ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் செய்வோம். ஆனால் அதை திரும்பி பார்க்கும்போது நாம் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம், எவ்வளோ பண்ணியிருக்கலாம், எவ்வளோ படிச்சிருக்கலாம், அவைகள்லாம் கூட வரவே வராது. இந்த வசனங்கள் மாத்திரம்தான் நம்மளோட கூட வரும். அவை இதற்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், இந்த பாடல்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், எவ்வளவு அற்புதமான பாடல்கள். குயவனே குயவனே அந்த பாடலை பாடும்போது கண்களில் தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப தேவதாசன் யார் அந்த பாடல் எழுதுந்து தெரியல, இசையமைத்தவர் அவர் இசையமைத்தவருடைய மகன் தான் நேற்று கூட வந்தார். சித்தி பிரகாஷ் தைரியம், பெரிய பெரிய வித்வான்கள் அந்த பாடலை உட்கார்ந்து தேவனுக்கு முன்னாக எழுதும் பொழுது எவ்வளவு தங்களை ஒடிக்கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். தேவலோக காரியங்களை அகற்றிவிட்டு கர்த்தரோடு கூட சேர்ந்தவர்களாக நாம் இருக்க கர்த்தர் தாமே உதவி தருவீராக. விசுவாசம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை, எப்போ வேணாலும் இட் கேன் பி ஷேக்கன். ஆகவே அப்பொழுது நம்மை மெருகோட்டினவர்களாக கர்த்தர் தாமே உதவி தருவராக. இந்த மேஜையில் அப்படி பங்கு பெறுவோம், நம்மை தாழ்த்துவோம், கர்த்தர் சொல்லுவோம், கர்த்தாவே என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அவர் செய்த காரியங்களுக்கு நாம் செய்வது ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அவர் மீது சார்ந்திருக்கணும். ஒரே ஒரு பகுதி மாத்திரம் படித்துட்டு முடித்து விடுகிறேன். அதே என்னாகும் 8ஆம் அதிகாரம் 25 என்னாகும், நம்பர்ஸ் சாப்டர் 8 verse 25. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணியை விட்டு ஆசாரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரனோடு கூட ஊழியம் செய்வதை அன்றி வேறொரு சேவமும் செய்ய வேண்டியது. லேவியருக்கு கொடுக்க ஒரு கட்டளை, 50 வயசு ஆயிடுச்சா என்ன பண்ண, ரிலாக்ஸ் பண்ண, வேலை செய்யாத. ஆண்டவருடைய அன்பை பாருங்க. இந்த உலகத்துல 80 வயசானவங்க வேலை செய்யணும், 90 வயசான வேலை செய்யணும் சொல்லியிருக்கும் போது ஆண்டவருடைய அன்பை பாருங்க. என்ன சொல்றாரு, 50 வயசு ஆயிடுச்சா நீ ஓய்வு எடுத்துக்கோ மகனே. 60 வயசு, ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தின் காரியங்கள் எப்படி இருக்கு பாருங்க. வேலைக்கு 50 வயசு. அடுத்தது அவரு தான் என்ன சொல்றாரு, 6 வருஷம் வேலை செய், 7ஆவது வருஷம் என்ன பண்ண, ஓய்ந்துரு. ஏன் ஓய்ந்துரு, நிலத்துக்கு நீ ஓய்வு கொடுத்துரு. நீ என்ன பண்ண, அவர் நிலத்துக்காக அப்படி சொன்னாரா, இவனுக்காக அப்படி சொன்னாரா, யாருக்காக சொன்னாரு? நிலத்துக்காக. அவர் இப்போ எல்லாம் உழுதுன்னு இருக்க, என்ன ஆயிடுச்சு, ஒன்றும் அவனையே நல்லா தானே இருக்குது. இல்லை, அவர் ஓய்வு நாளுக்காக மனுஷன் மேன் இஸ் நாட் கிரியேட்டட் ஃபார் சண்டே, அந்த ஓய்வு நாள், அந்த ரெஸ்ட் டே. மனிதனுக்கு என்றுதான் ஓய்வு நாள் கிடைக்கப்பட்டது. அப்போ பாருங்க எவ்வளவு ஒரு தகப்பன். இந்த பெற்றோர்கள் தினமனுக்கு சொல்லும் பொழுது இதையும் யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவருடைய அன்பை பாருங்க, எவ்வளவு கரிசனையோடு கூட நம்மோடு கூட வருகிறார். இன்னைக்கு ஜப்பான்ல இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? Do you know what is happening in Japan? No. The demographics is a very big problem. 70 வயசுக்கு மேல இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான் ஜப்பான்ல. The age between working groupல பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. Very big problem which is happening in Japan and many other countries. இந்த 70 வயசுக்கு மேல 110 வயசு வரைக்கும் they are becoming என்ன ஆயிடுறாங்க,
கவர்மெண்டோட இதுக்கு வந்து ஒர்க்கிங் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுறாங்க, இந்த ஏஜ் குரூப் வந்து ஜாஸ்தி ஆயிடுறாங்க. இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஜப்பான் இட் இஸ் அஃபெக்டிங் தேர் எக்கனாமின்றாங்க. இந்தியா வில் பி அஃபெக்டட் பை 2050ன்றாங்க. 2050 கிட்ட அந்த மாதிரியான ஏஜ் குரூப்ஸ்ல இருக்கவங்க ஜாஸ்தியாகும். இப்போ இந்தியன் எக்கானமி ரன் ஆகிறதுக்கு காரணமே இந்த ஒர்க்கிங் குரூப்ஸ்ல இருக்கிறவங்க ஜாஸ்தியா இருக்காங்க. இந்த டெமோகிராஃபிக்ஸ் இஸ் அஃபெக்டிங் மெனி கண்ட்ரிஸ், ஈவன் இன் பிரான்ஸ். திஸ் இஸ் அ வெரி பிக் கொஸ்டின். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த வயசு நிறுவனம் பண்ணி அந்த வயசுல இருக்கிறவங்க தூக்கலான்றாரு, உள்ள போடுன்றாரு. இஸ்ரேல் இஸ் வெரி பவர்ஃபுல் பிகாஸ் யூ ஆர் ஃபாலோயிங் எவ்ரிதிங். ஏன்னா அந்த வயசு நீ போனா பேர்டன் ஆயிடுற. 60 வயசுல போய் நீ ஒரு நம்ம போய் லோன் எடுக்கணும்னா நம்மளால முடியாது. அதே 40 வயசு 30 வயசுனா எங்கேஜ் கொடுத்துருவாங்க. பட் இது வந்து ஒரு ப்ராப்ளமாக, ஒரு நேஷனல் ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய அன்பை பாருங்கள், 50 வயசுக்கு மேல என்ன பண்ணாத, ஒரு தகப்பனுடைய இருதயம், ஒரு த ஹார்ட் ஆஃப் யுவர் ஃபாதர், பெற்றோருடைய இருதயம். பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஓய்வாக அவர்கள் இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? They should be rested. This is the love which our father gives. அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமரார். We need not have to run from here to திருப்பதி. இங்கிருந்து வேளாங்கண்ணி செல்ல வேண்டும், இங்கிருந்து சபரிமலைக்கு போக வேண்டும், எங்கேயும் கிடையாது. You have to take rest and sit and understand that He is God. காசி யாத்திரைக்கு போக வேண்டும், கங்கையில போய் குளிக்க வேண்டும், இங்கிருந்து பல இடங்களுக்கு நான் செல்ல வேண்டும். இல்லை, the heart of the father, பெற்றோருடைய இருதயம், கர்த்தருடைய இருதயம். It is so wonderful, so loving. போன வாரம் கூட நம்ம அந்த அன்பை பார்த்தோம். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? ஒரு அங்கிள் எங்களுக்கு அழகா சொன்னார். அது அன்பே அங்கிள் ஒருத்தர் இறந்து அவர் கர்த்தரோடு கூட இருக்கிறார். அவர் சொன்ன விஷயம், இவனுக்கு 10 பேர், இவனுக்கு எல்லாம் சேர்ந்துன்னு என்ன நினைச்சாங்களா, எவனோ பிச்சைக்காரன் இதை சாப்பிடாம உட்காந்துருக்கலாம் போல இருக்கு, இவனுக்கு அந்த மணி இல்லைப்பா, போப்பா நாங்களே கஷ்டப்படுறோம் பாப்பா. ஏதாகிலும் எனக்கு இருக்குதான்னு கேட்கலப்பா, உனக்கு இருக்குதான்னு கேட்கறப்பா. அப்படி அன்பை பாருங்க. அப்ப கூட கோவப்பட்டு மட சாம்பிராணியா இருக்கிற நீ அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம். நானும் தான் கேட்டிருப்பேன், மட சாம்பிராணிகளை கோவமாவது பேசிருக்கலாம்ல, பேசிட்டு கொடுத்துருக்கலாம். நானும் தான் பண்ணுவேன். கோவப்பட்டு பேசிட்டு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். ஆண்டோட அன்பை பாருங்க. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்கிறதா? இல்லை, பாவம் பஸ்னியா இருக்கிறான். எல்லாருக்கும் என்ன பண்ண, சாப்பாடு போட்டு அவனை அன்பாய் நேசிக்கவ. ஸோ ஈவன் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அஸ். ஈவன் முதிர் வயதில் என்ன பண்றாரு, இஸ் கிவிங் அஸ் ரெஸ்ட். நமக்கு பெரிய ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார், ஆத்மா இளைப்பாறுதலை கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். என் மகனுக்கு என்ன இருக்கக்கூடாது, ஆத்மாவில் அவருக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அவருக்கு என்ன ஆகுது, அவருக்கு ஃபீல் ஆகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், இவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, சந்தோஷத்தோடு கூட இந்த மேஜையை நம்முடைய பாரங்கள், கவலைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இந்த மேஜையில சந்தோஷமாக நாம் பங்கு பெற கர்த்தர் தாமே உதவி தருவார். ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் அறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னைக்கும் கிடைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன் மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு ஜீவ வார்த்தைகள், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்திலே பானம் பண்ணுகிறவனுக்கு
நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளிலே உங்களை எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த கடைசி மரிக்கிறதற்கு முந்தைய அந்த நாளிலும் கூட சீசர்களுக்காக அந்த அப்பத்தை எடுத்து அதை மாம்சம் பிக்கப்படுகிறது போல இழந்து அவர்களுக்கு கொடுத்து இதை புசியுங்கள், இதிலிருந்து நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர்களுக்கு கொடுத்தார். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்தார். ரத்தம் என்பது பரலோகத்தின் ஒரு உயரிய கண்டுபிடிப்பு என்று பார்ப்போம். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த விலையேற பெற்ற அந்த பொருளின் மூலமாக நம்மளோடு அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இதை பானம் பண்ணுகிற இந்த வேளையிலே நாம் அவரோடு உடன் பங்காளியராகவும் அவருடைய சுதந்திரவாளராகவும் மாறுகிறோம் என்று விசுவாசித்து இதிலே பானம் பண்ணுவோம். Praise the Lord.